அம்மா 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 எந்திரிமா. என்னடி? அப்பா எந்திரிங்கப்பா, ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்னடி நடுராத்திரியில தனியா பாத்ரூமுக்கு போக மாட்டியா? ஐயோ அம்மா, பாத்ரூமுக்கு இல்ல, எந்திரி. அப்பாவையும் எழுப்பு. எந்திரி சீக்கிரமா வா. என்னங்க என்னங்க? இன்னைக்கு சூர்யாவோட பிறந்த நாள்ல மணி 12 ஆயிடுச்சா? அதுக்கு தானே எழுப்புற? என்னோட கண்ணாடி எடுத்துயா? அங்க வை. ஏமா, இந்த கேக்கெல்லாம் காலையில வெட்டிக்க வேண்டியது தானே? அப்பா பேசாதீங்க, அவ எந்திரிச்சிட போறான். மொத்தம் தூங்குறானான்னு அண்ணா 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 எந்திரிடா. ராத்திரில யாரு எழுப்புறது? டேய் டேய், போதுண்டா நடிச்சதெல்லாம். நீ தூங்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னங்க சும்மா இருங்க, தூங்குற பையனை எழுப்பி கிண்டல் பண்றீங்க. இவன் போனை கொஞ்சம் கொடுக்க சொல்லு. இவன் தூங்குனானா இல்லையான்னு நான் சொல்றேன். ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏய், கேக்க கட் பண்ணுடா. கட் பண்ணுப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆசீர்வாதம் பண்ணுங்க அவனே. நீ இன்ஜினியர் ஆகி 3 வருஷம் ஆச்சுடா. இந்த வருஷமாவது வேலைக்கு போ. ஐயோ, இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாளுங்க, இன்னைக்கு கூட வா. அப்பா அம்மா, நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கலாம். 3 2 1 ஸ்மைல். டேய் சூர்யா, சிரிடா. சரியேண்டா. பாய்ப்பா, பாய்டா. அவ்வளவு அவசரம் என்னடி? பொறுமையா போ. போட வேண்டாமா, சுமார் வெச்சுக்கோடா. வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படியும் துடைக்க தான் போற. அம்மாவுக்காக வச்சுக்கேன்டா. சரி லக்ஷ்மி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்க. டேய் சூர்யா, ஏதாவது பணம் வேணுமா? வேண்டாப்பா, பரவாயில்ல. சரி, சாயந்தரம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. அப்பாடா. அம்மா, காசு கொடு. அப்பா கேட்டாரு வேணான்னு. அப்பா கிட்ட வாங்கினா கணக்கு சொல்லணும், ஆனா உன்கிட்ட சொல்ல வேணால. நான் கணக்கு இல்ல உனக்கு. சரி, போய் சாமி படம் கிட்ட இருக்க எடுத்துக்க. லவ் யூ மா. அதுவும் உங்க அப்பா கொடுத்ததாண்டா. அவர் கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னு என்கிட்ட கொடுத்தாரு. சரி, வந்து டிஃபன் சாப்பிடுவா. இல்ல வேணாமா. ஏய் சூர்யா, சூர்யா, டிஃபன் சாப்பிடாம எங்கடா போற? கோயிலுக்கு போறமா. என்னவோ வீட்ல செஞ்சா சாப்பிட மாட்டேங்கிற. ஏண்டி, ஹமாம் சோப்பு எத்தனை இருக்காங்க? 25. ஹமாம் 25. என்னடி, நேத்தை விட தோரம் பருப்படிக்கு கம்மியா இருக்கு? பொருளெல்லாம் வித்தா குறைதான் செய்யும், வேற என்ன ஆகும்? இது கூட தெரியாதா? சரக்கு குறையிறது இருக்கட்டும்டா, ஆனா கல்லாப்பட்டி நிறையவே இல்லையே. டேய், கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் பொட்டலம் கட்டிக்கிட்டு இருக்க? யாராவது வந்தாதான் பொட்டலம் கட்டி வைக்கணுமா? முன்னாடியே பொட்டலம் கட்டி எடுத்து வச்சுட்டா வரவங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுக்கலாம்ல. இதுதான் முன் ஜாக்கிரதை. அவ்வளோ முன் ஜாக்கிரதையா இருக்கிறவனுக்கு 3 வருஷமா ஏன்டா வேலை கிடைக்கல? அங்க இருந்தா தானே இங்கே வரதுக்கு. என்னடா? அதாவது நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் பிசினஸ் செய்ய போறேன். அப்படின்னா நான் போட்ட 10 லட்சமும் தண்டமா? 10 இல்ல 15. 15 லட்சமும் போச்சுங்கிறியா? முன் ஜாக்கிரதெல்லாம் இப்படி தான் நடக்கும்.
டேய் என்னடா பேசுற? என்ன ஆம்பளையா இருந்தா என் 15 லட்சத்தை எடுத்து விடா. கட்டுறேன், என்ன ஓடியா போறேன்? ஓடிடா, தலைமுழிட்டு போறேன். ரெண்டு பேரும் போலாம் வாங்க. நிறுத்துறீங்களா? தினமும் உங்களோட ரோதனையா போச்சு. ஏண்டி அவன் என்ன பேசிட்டு இருக்கா, நீயும் கத்திட்டு இருக்க? தினமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். குடோன்ல லோடு வந்திருக்கான், சீக்கிரம் போங்க. போறேன்டி போறேன். எப்ப பெத்தேன்னு தெரியல இந்த தரித்திரத்தை. மார்னிங் 5:20. என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே பிறந்து தொலைச்சிருக்கான். இவனை பெத்த வயத்துல பிரண்டிய கட்டணும். டேய் எதுக்குடா தினமும் அப்பா கூட சண்டை போடுற? அண்ணன் தம்பி இருந்து அவங்க கூட சண்டை போட்டிருப்பேன். இல்ல அதான் அப்படி பண்றேன். வாடா பர்த்டே பாய், இதோ வரேன் இரு. உங்க அம்மா உனக்கு கல்லாப்படியில உட்கார சொன்னாங்க போல. எங்க அப்பா வெளில போயிட்டாரா, அது வரைக்கும் கல்லாப்படியில உட்கார சொன்னாங்க. போய் உட்காரேன்டா. கூகுள் பே ஃபோன் பே எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கல்லாப்பட்டியில் உட்காரவே கொஞ்சம் ஷையா இருக்கடா. ஷாக்க கோர ராத்திரியே எனக்கு கூப்பிடவே இல்லை. ஏக்னா சர்ப்ரைஸ் பண்ணா. அம்மா உனக்கு எப்படி தெரியும்? அவ தான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டால, அதில் பார்த்தேன். போலாம் போ. என்னடா இது ½ அன் ஹவர் லேட்டு. வர வர பயபக்தியே இல்லாமல் போச்சுடா உனக்கு. சரி, உன் கணக்கில் ஒரு சிகரெட் வாங்கியிருக்கேன், போய் சொல்லு போ. சொல்கிறேன். சூர்யா, என்ன நெத்தியில் பொட்டெல்லாம் வச்சுருக்க? வேலைக்காக ஹெச்ஆரோட சேர்ந்து ஐயர் வேலை கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஏய், இன்னைக்கு சூர்யாவோட பர்த்டேடா. ஓஹோ, விஷ் யூ பர்த்டே சூர்யா. ஹாப்பி எங்கடா? லைஃப்பில் இருக்கா? அப்புறம் எதுக்குடா நமக்கு பிறந்த நாள் பண்டிகை எல்லாம்? இன்ஜினியரிங் படிக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பண்டிகை இருக்கும். பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ்னு. இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை நமக்கு வேலை கிடைக்கிற நாள் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. பிறந்த நாள்லாம் அனுபவிக்கணும்டா. அன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டில் திட்ட மாட்டாங்க. அடுத்த நாள் பிறந்த நாளுக்கும் சேர்த்து திட்டுவாங்க. சரி பேசிடுங்க, வந்துடுறேன். ஏய் எந்திரா, ஃபைலை தலைக்கு வச்சுட்டு படுத்திருக்க. டேய் படிக்கலையாடா, இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? 35 சிமெண்ட் பேக் தான் அனுப்புனீங்க, 37 இல்ல. என்கிட்ட கணக்கு இருக்கு. சாயங்காலம் கடை பக்கம் வாங்க, பேசிக்கலாம். என்ன சங்கரனா 35 37 சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? வீட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறம்பா. 35 சிமெண்ட் மூட்டை அனுப்பிட்டு 37ன்றான். சங்கரனா, வந்த புதுசுல ரெண்டு வீட்டில் இருந்தீங்க, இப்போ வீட்டை வாங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறீங்கன்னா கூச்சப்படாமல் சொல்லுங்க, மாசம் எவ்வளோ வருது? ஏன் என் கடன் அதில் கழிச்சுக்குவா? அவ்வளோ அதிர்ஷ்டம் எங்களுக்கு எங்கே இருக்கு? அப்படி பண்ணலான்னு பார்த்தா டிகிரி படிச்சிருக்கனே, அது தடுக்குது. வெளியே சொல்ல மாட்டேன். எவ்வளோன்னு சொல்லுங்க. எவ்வளோ வரும்? 60,000 70,000 அவ்வளோதான். அவ்வளோதானா? 4 பேரோட சேலரி அது. சரி விடுங்க. என் கணக்கு எவ்வளோ ஆச்சு? 365. 365? இந்தாங்க தோரம் பருப்பு 3 கிலோ பாக்கெட் இருக்கு. நம்ம கணக்கு கழிச்சு விடுங்க. 1 கிலோ 120 ரூபா, 3 கிலோ 360 ரூபா. இன்னும் 5 ரூபா கொடுக்கணுமே. 5 ரூபா தானேண்ணா? கொஞ்சம் அங்கே பாரு. அடுத்தவங்களோட ஒரு பைசா கூட நமக்கு வேண்டாம். நமக்கு வேண்டாம். சரிங்கண்ணா, 5 ரூபாய்க்கு இந்த 3 பாக்கெட் வச்சுக்கோங்க. நேற்று ஒரு பார்சலை கொடுத்தேன்ல, அது எடுங்க. ஓகே சாமி, அடுத்த முறை வரும்போது முந்திரி பருப்பை எடுத்துட்டு வா. சரி, அடுத்த தடவை வரும்போது முந்திரி கொட்டை எடுத்துன்னு வரேன். ஏய் சூர்யா, அஞ்சலி அனுப்புனாடா. இதை எப்படி அனுப்புனா? உன் பிறந்தநாளுக்காக அனுப்புனா. அனுப்பி 2 நாள் ஆச்சு. நான் தான் சங்கரனாக்களை கொடுத்து வச்சிருந்தேன். அவதான். பொடி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்த்டே அன்னைக்கு டெலிவரி ஆகுமோ ஆகாதோன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேங்க. கிட்டத விலை 4000 ரூபாவா? ஆமாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவ்ளோ காசு கொடுத்து ஏன் வாங்குன? விலைய விடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல. ஆனா இப்போ இவ்ளோ காசு கொடுத்து ஏன் இதை வாங்கணும்? உன்கிட்ட அவ்வளவு காசு இல்லையே. ஏய் சுப், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. என்ன இப்பவா? இப்போதான். ஹலோ, நான் இப்ப வெளியே இருக்கேன். ப்ளீஸ் சீனியர், எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. அம்மா வேற வந்துருவாங்க, ப்ளீஸ். டேய், இவ்வளோ கேட்கறல்ல, போய் மாத்திடா போ. சரி. ஏய், அப்புறம் என்ன சொல்லு? எங்க இருக்கா இவன்?
ஆ அஞ்சலி இதோ இருக்கான் பார். இவன் வேற ரொம்ப வெக்கப்படுவானே. டேய் என்னடா பண்ற? அஞ்சலி லீக்ஸ். டேய் இப்ப நீ திருப்பல. ஏய் ரொம்ப வெக்கப்படாதடா. என்னது வெக்கப்படக்கூடாதா? டேய் டேய் நான் ஒண்ணும் பண்ணலடா. சொல்லு அஞ்சலி. இந்த ஹூடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சீனியர். தேங்க் யூ ஜூனியர். தேங்க் யூ வா. எனக்கு இது வேண்டாம். ஓகே ஐ லவ் யூ ஜூனியர். என்ன நீயும் சொல்லு. அதான் இன்னும் 10 டேஸ்ல சென்னை வரல சீனியர். அப்ப டைரக்டா நேர்ல வந்து சொல்றேன். என்னது 10 டேஸ்ல சென்னைக்கு வரியா? ஆமா ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. இன்னும் 10 டேஸ்ல நான் ஜாயின் பண்ணனும். சரி சரி அம்மா கூப்பிடுறாங்க. என்கிட்ட 1500 இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? ஜாக்கிரதை. பை. அதல் சூர்யா, உன் வாழ்க்கையில் உனக்கு ஒன்று பிடிச்ச மாதிரி இருக்குண்ணா அது அஞ்சலி மட்டும் தான்டா. சரி சரி ஈவினிங் பார்ட்டிக்கு எவ்வளோ வச்சிருக்க? அம்மா 1000 ரூபா கொடுத்தாங்க. அஞ்சலி 1500 கொடுத்தா. 2500 ரூபாய் இருக்கு. போதும்ல? போதும் போதும். பத்தெல்லாம் என்கிட்ட முந்திரி பருப்பு ஆகிட்டு இருக்கு. சமாளிச்சுக்கலாம் விடு. சரி சரி அவனுக்கு ஃபோன் அடி, இல்லை அவன் கோச்சிப்பான். பசி வைத்த கிள்ளுது. எங்க இவன் இன்னும் வரல? செக்யூரிட்டி அப்பவே அனுப்ப சொன்னனே, இன்னும் ஏன் வரல? ச்சே. என்னையா சார் ஆர்டர் பண்ணி 2 மணி நேரம் ஆகுது. வர நேரத்தை பாரு சார். கொஞ்சம் டிராஃபிக் அதனால. என்னையா சார் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி கொடுக்குறேன். மறுபடியும் என்னையா? கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? தாகமாக இருக்கு. கொடுக்க முடியுமா சார்? உங்கள் ஆர்டருக்காக 1 ஹவராக லைனில் நின்று அப்புறம் 1 ஹவர் டிராஃபிக்கில் வந்து ரொம்ப தாகமாக இருக்கு சார். சரி இரு தரேன். சீக்கிரம் குடியா, பசிக்குது. சீக்கிரம் குடியா, பசிக்குது. நீ குடிச்சது போதும், பசிக்குது. சார் எனக்கும் பசிக்குது சார். சாப்பிட ஏதோ கிடைக்குமா? உங்கள் ஆர்டருக்காக நான் சாப்பிட்றத விட்டுட்டு வந்திருக்கேன் சார். ரொம்ப பசிக்குது சார். சரி வா. சார் இட்லி நீங்கள் எடுத்துக்கோங்க. மசால் தோசை நான் எடுத்துக்கிறேன். டேய் இல்லடா, எனக்கு மசால் தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். சார் இட்லி சாப்பிட்டா எனக்கு லூஸ் மோஷன் ஆகும் சார். அதனால நான் தோசையை எடுத்துக்கிறேன். ஏய் அது இல்லடா, இட்லி. உங்களுக்கு இட்லி பிடிக்கலன்னா 2 மசால் தோசை ஆர்டர் பண்ண வேண்டியது தானே? வரும்போது செம்ம வாசனையாக வந்தது. அந்த ஹோட்டலில் மசாலா தோசை செம்ம ஃபேமஸ் வேற. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு என்ன வேணும் நான் சொல்கிறேன். சார் ஒரு சிகரெட் இருக்குமா? சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தம் அடிக்கிற பழக்கம் இருக்கு. சரி வா. பால்கனி செம்ம வசதியாக இருக்குது சார். ஓகே சார், நான் அப்புறம் போயிட்டு வரேன். ஹேவ் a nice day. 5 ஸ்டார் ரேட்டிங் கொஞ்சம் கொடுங்க சார். டேய் நீ கொடுக்கணும்டா எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கு. தேங்க்யூ சார். மறுபடியும் வரேன். இதோ வந்துட்டேன். டேய் வர்ஜுன், எவ்வளோ கால்டா பண்ணுறது உனக்கு? ஹே என் பேர் வர்ஜுன் இல்லடா, வி அர்ஜுன். ரெண்டுத்தையும் கலக்காதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது? அதை கலந்ததுனால தான் வர்ஜுனாக இருக்கேன். இவனோ இவன் முக்க ஜோக்கும். டேய் சாமி இருடா. டேய் 2500 தான் என் பட்ஜெட்டு. எவன்கிட்ட முந்திரி பருப்பு இருக்கு? சரி சொல்லுங்க, எந்த பார்க்கு போலாம்? ஏய் ஸ்லீப்பர் செல் படு. படு போ.
ரமேஷ் நான் பாருக்கு போவோம். எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அப்புறம் கொடுத்துக்கலாம். ஒரு வேளை எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா நீ அங்கிருந்து ஒரே அடியா பறந்து போயிருவ. போலாமா? வா. டே சுப்பு, என்னடா இன்டர்வியூ என்னடாச்சு? ஆப்டிடியூட்ல போயிடுச்சுடா. அப்படியா? சரி வா பாருக்கு போகலாம். இல்லடா, நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூ இருக்கு, ப்ரிப்பேர் ஆகணும். அப்படியேங்கப்பா. பெரிய வேலை தான். வாங்க நம்ம கிளம்பலாம். பிரச்சனை உங்களுடையதாக இருந்தால் அதுக்கான தீர்வும் உங்கள் கையில் தான் இருக்குது. எதிரில் உள்ளவங்க அறிவுரை மட்டும்தான் சொல்லுவாங்க. லக்ஷ்மி, மணி 9 ஆயிடுச்சு. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா தாங்க இருக்கு. இவர் வேற வெயிட் பண்றாரு. இவன் எப்ப வருவானோ தெரியலையே. என்னம்மா டென்ஷனா இருக்க? அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காருடி. இவன் எங்க போனானோ காணோம் இன்னும். ஐயோ அம்மா, அவன் எப்பவுமே லேட்டா தானே வருவான். அதுக்கு இல்லடி, அவன் பிறந்த நாளைக்கு அப்பா 500 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. நான் 5000 ரூபாய் கொடுத்தேன். எப்படி வரானோ என்னமோ தெரியல. என்ன பண்ணிட்டு வரானா? குடிச்சிட்டு வர போறானா? மெதுவா பேசுடி. உங்க அப்பா காதுல விழுந்தா இப்பயே சத்தம் போட ஆரம்பிச்சிருவாரு. ஆனாலும் உனக்கு இது தேவைதான். ஒரு 100 ரூபாய் குடுமானா என்ன 100 கேள்வி கேப்பல்ல. அவன் மட்டும் வீட்டுக்கு வரட்டும். உனக்கு அப்பா கையில நல்லா இருக்கு. ஏய், நீ வாயை மூடுறி. ஒரு தடவை கேட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரியா? ஐயோ அம்மா, 3 தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். தெரு வரைக்கும் வர்றவன் கேட் வரைக்கும் வரமாட்டானா? ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம்ல. ஐயோ, டேய் சூர்யா, டேய் உன்னதான்டா. என்னடா அப்படின்னா ஒரு கோட்ல சொல்றா. அது நேரா அவங்க அப்பாடே சொல்ல போ. வீடு வந்துருச்சா? ஆமா, இறங்கு. டேய் இறங்குடா. சரி அப்பா, தேங்க்ஸ்டா சாமி. என்னடா இவ்ளோ குடிச்சிட்டு வந்திருக்க? கதை நான் ஒன்னு ஸ்டடியா குடிக்கிறேன். நில்லுடா. ஓகே, ஐ அம் ஸ்டடி. மேக்னா ஸ்டடி. நீங்களும் வாங்க, பர்த்டேக்கு ஸ்பெஷலா இருக்கு உள்ள. எது பாயாசமா புளியோதரியுமா? தயிர் சாதமும் இருக்கு. போய் உங்க அண்ணனுக்கு போடு. குங்ஃபு பாண்டா மாதிரி நின்னுக்கிறான் பாரு. ஏய் சாமி, சரி சரி, அவன் உள்ள கூட்டு போ. ஏய் பைடா சாமி, நாளைக்கு ஆபீஸ்ல பார்க்கலாம். பை. டேய் வர்ஜின், பயங்கரமா பசிக்குதுடா. எவனோ ஆர்டர் பண்ணுவான், அவன்ல உட்கார்ந்து சாப்பிடலாம். என்னப்பா? I want to talk to my dad now. அப்பா கேட்ற போறாரு. என்னடி வந்த உடனே படுத்துட்டான்? wow மம்மி, என்னடா இப்படி கிடக்குற? என்ன நாத்தம் இது? 1000 ரூபாய் தானே கொடுத்தேன். இன்னும் 1000 ரூபாய் கொடுத்தா நாளைக்கு தான் வந்திருப்பான். ஐயோ, நானே நிறைய காசை கொடுத்து இவனுக்கு எடுத்து வச்சிட்டேன். இன்னொரு தடவை காசு கேள்றா, தொடப்ப கட்டையாலே உன்னை அடிக்கிறேன். I still love you மம்மி. நீ என்னோட தேவதை. அம்மா, I love you மா. என்ன எல்லாரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? I love you மம்மி. I love you daddy. சூர்யா வந்தது சொல்லவே இல்லை. I love my family. இவன் என்ன இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கானா? சரி நீ போ. No, thanks daddy. எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும்.